அனைவருக்கும் வணக்கம். தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி கவர்னராக உள்ள தமிழிசை சவுந்தரராஜன் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிடலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தல் அரசியல் என்பது தமிழிசைக்கு புதிதல்ல. தொடர்ந்து பல தேர்தல்களில் போட்டியிட்டுள்ள அவர் கடைசியாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். அதன்பின் கவர்னர் ஆனார். இருந்தும் அவருக்கு தேர்தல் அரசியல் மீதான நாட்டம் குறையவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். கட்சிக்காக கடுமையாக உழைத்தவர். தாமரை மலர்ந்தே தீரும் என பட்டி தொட்டி எங்கும் ஒலித்தவர். உயிருக்கும் மேலாக தேசத்தையும் கட்சியையும் நேசிப்பவர். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அண்ணாமலை தலைமையில் இன்றைய பாஜக மிக பெரும் எழுச்சியை அடைந்திருக்கும் நிலையில் தமிழிசையின் தேர்தல் அரசியலை எந்த ஒரு தொண்டனும் ரசிக்கவில்லை என்பதே நிஜம். அரசியல் நாகரிகம் என்ற பெயரில் திராவிட சாக்கடை பன்றிகளுடன் கூடி குலாவுதல் வேண்டுமானால் தமிழிசைக்கு ஓப்பானதாக இருக்கலாம். தேசியத்தை வளர்த்தெடுக்க நினைக்கும் தொண்டனால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. மீண்டும் தேர்தல் அரசியலில் இறங்குவது எனும் தமிழிசையின் முடிவு தனது உடல்நிலையை கூட பொருட்படுத்தாமல் கடினமாக உழைத்து இன்று கட்சி இருக்கும் கௌரவமான நிலைக்கு உயர்த்திய அண்ணாமலைக்கும் அவரது குழுவினருக்கும் செய்யும் துரோகம். பாரத பிரதமரை கேவலமாக பேசிய இழி பிறவியை அண்ணன் என்று அழைத்தது எந்த தேசபக்தனால் ஏற்றுக்கொள்ள முடியும்? சாதாரண தொண்டன் மற்றும் பொதுஜனம் கொதிக்கையில் நேரில் சென்று இழித்து கொண்டு பேசி பிறந்த நாள் வாழ்த்து சொல்லும் அரசியல் நாகரிகம் தமிழக பாஜகவுக்கு இனிமேல் வேண்டாம். இன்னும் பச்சையாக சொல்வதானால் வளர்ந்து வரும் பாஜகவில் குட்டையை குழப்புவதற்காகவே தமிழிசை அவரது பாசமிகு அண்ணன் மு.க. ஸ்டாலினால் இறக்கிவிடப்பட்டுள்ளார் என்று கூட பாஜக தொண்டன் எண்ண ஆரம்பித்து விட்டதை சமூக வலைத்தளங்களின் மூலம் அறிய முடிகிறது. எனவே தமிழிசைக்கு இனிமேல் தேர்தல் அரசியல் வேண்டாம். கட்சியை உண்மையிலேயே நேசிப்பவராக இருப்பின் அரசியல் சந்நியாசம் சென்று விடுவது நல்லது. நன்றி.